அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். லேபர் படை இயக்குனர் சத்யபதி. அகண்டா 2 நந்தமூரி பாலகிருஷ்ணா மிகப்பெரிய கனமான சவாலான இந்து தர்மத்துக்கு மிகவும் விசுவாசமான கதாபாத்திரத்தில் நடித்து வெளிவந்து பட்டையை கிளப்பி கொண்டிருக்கும் படம் அகண்டா 2. பொய்யாபத்தி சீனு அவர்களுடைய திரைக்கதை வசனம் இயக்கத்தில் பிரமிப்பா திபெத் எல்லையிலிருந்து படம் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது கதை பிரகாரம் பார்க்கும்போது சிவன் இருக்கிறாரா இல்லையான்றது ஒன்று, கடவுள் இருக்கிறாரா இல்லையான்றது ஒன்று. ரெண்டாவது, பெத்த தாயிடமிருந்து பிரிந்து போன ஒருவர் இமயமலை மற்றும் சிவன் ஆலயங்களிலே சுற்றி கொண்டிருக்கிறார். அவர் பெத்த தாய்க்கு கொல்லி போட்டாரா இல்லையா என்பது ஒரு கதை. அதாவது ஆதி காலத்தில் ஒரு 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஞானசம்பந்தர் இந்த மாதிரியான ஒரு சில கண்ணப்ப நாயனார் இவர்கள் எல்லாமே ஆழ்வார்கள் மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை சிவனடியார்களுக்கு பூஜித்திருக்கிறாங்க. அந்த மாதிரி சிவனடியாராக சிவனுடைய சொல்லப்போனால் ஆழ்வார்னு கூட நம்ம சொல்லலாம், அதெல்லாம் ஒன்றுமே தப்பு கிடையாது. அந்த கனமான கதாபாத்திரம். இந்த கதை எதை நோக்கி போகுதுன்னா, ஒரு காலகட்டத்திலையும் காலங்களுக்கு ஏற்ப தீய சக்திகள் தன்னைத்தானே அதிகரிக்கும். இதில் ஒரு அழகான விஷயத்தை பாலகிருஷ்ணாவும் இயக்குனரும் சேர்ந்து தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தேசத்தில் கடவுள் பக்தி குறையும் போதோ இல்லை அது அவமானப்படுத்தும் போதோ பிளவுபடுத்தும் போதோ அதற்கு எதிரான சக்திகள் வேலை செய்யும்போதோ நாடு வேறு மாதிரி பிரிவினைகளில் போவோம். அப்படி இருக்கக்கூடாது. கடவுள் பக்தியும் தேசபக்தியும் இருக்கும்போது தான் ஒரு நாடு தன்னிகரற்ற வளர்ச்சி அடையும். அதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குன்றதுக்கான படம் தான் அகண்டா 2. முகலாயர்கள் ஒரு பக்கம் நம்ம நாட்டை சுரண்டி இருந்தாலும், ஆங்கிலேயர்கள் ஒரு பக்கம் நாட்டை சுரண்டி இருந்தாலும், இவ்வளவு பேரும் சுரண்டி எவ்வளவோ நம்ம பலிதானங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமும் இந்தியா உலகத்தில் தலை நிமிர்ந்து நிற்குதுன்னா அதுக்கு இறை நம்பிக்கையும் ஆன்மீகமும் இந்து சனாதன தர்மமும் ஒரு மிகப்பெரிய காரணம். அதுக்காக பாலகிருஷ்ணா அவர்களுக்கு இந்து மக்கள் சார்பாகவோ இந்திய தேசத்தின் சாதாரண குடிமகன் சார்பாக கூட நம்ம வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, சைனா பார்டரில் நடக்கிற ஒரு சம்பவத்தை எடுத்து ரொம்ப அழகாக காசியில் முடிச்சு போட்டு அதுக்குண்டான உன் கடவுள் இருக்கிறாரா இல்லையான்றதை எப்படி அழகாக சொல்லியிருக்காரு. கடவுள் இல்லைன்றவன் நம்ப வைக்கிறதுக்காக தான் செய்கிறான், ஆனால் கடவுள் இருக்குன்றவன் நம்பிக்கையாக செய்கிறான். இந்த ரெண்டு விஷயமும் இமாச்சல பிரதேசத்தில் தொடங்கி நம்ம ஜம்மு காஷ்மீர் லடாக் பள்ளத்தாக்கு போன்ற இடங்கள்லாம் இயற்கை சூழ்ந்த இடத்துல ரொம்ப அழகாக தத்ரூபமாக எடுத்திருக்காங்க. ஒளிப்பதிவு வானத்தை கீறி வைகுந்தத்தை காட்டும் கேமரான்ற மாதிரி ரொம்ப அழகாக ஒளிப்பதிவு செஞ்சுருக்கிறாங்க. பின்னணி இசை தமன் அழகாக பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் குறைச்சி பண்ணியிருக்கலாம். ஏன்னா தெலுங்கில் இந்த படம் அவங்களுக்கு பிடிக்கும். பேன் இண்டியாவாக பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு சில அந்த ட்ரம்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் எது எப்படியா இருந்தாலும் ஒழுக்கமாக இருங்க, அம்மா அப்பாவை மதிங்க, கடவுள் நம்பிக்கையில் இருங்க, கெட்ட வழிக்கு போகாதீங்க, போதைக்கெல்லாம் அடிமையாகாதீங்க, தேசப்பற்று நாட்டுப்பற்று பிரிவினைவாதத்தில் இருக்காதீங்க. இவ்வளோ நிறைய விஷயங்களை சொல்லும்போது பஞ்சி டைலாக் மாதிரி வசனங்கள் அடிக்கடி சொன்னால் தான் அந்த தத்துவங்கள் மற்றவங்களுக்கு புரியும். இவ்வளோ பெரிய கனமான கதாபாத்திரத்தில் பாலகிருஷ்ணா அவரால் மட்டும்தான், நந்தமூரி பாலகிருஷ்ணாவால் மட்டும்தான் நடிக்க முடியும். ஃபேமிலியோட குடும்பத்தோட போய் பாருங்கள். இன்னொரு விஷயம், எந்த மதத்தையும் எந்த ஜாதியையும் இவர் புண்படுத்தலை. இவங்களுடைய நோக்கம் சிவன் இருக்கிறாரு, கெட்ட சக்திகள் உருவாக்கும் போது ஏதோ ஒரு ரூபத்தில் இறைவன் வருவான், தண்டிப்பான் என்பதை அழகாக சொல்லியிருக்கிறாங்க. மீண்டும் ஒரு முறை இந்த டீமுக்கு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.